அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய டாபிக்கு ஐசோடோபிக் எஃபெக்ட். இந்த ஐசோடோபிக் எஃபெக்டை பார்க்குறதுக்கு முன்னாடி சூப்பர் கண்டக்டிங் மெட்டீரியல்னா என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். See the first point. The resistance of certain materials become zero below certain temperature. This temperature is known as critical temperature or transition temperature. This type of material is called superconductors. இப்போ இந்த பாயிண்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் ஒரு மெட்டீரியல் எடுத்துக்கலாம். அந்த மெட்டீரியலோடைய டெம்பரேச்சரை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ரெடியூஸ் பண்ணிகிட்டே வாங்க. அதாவது நார்மல் ரூம் டெம்பரேச்சர்லேருந்து அந்த மெட்டீரியலோடைய டெம்பரேச்சர் என்ன பண்ணணும், அப்படியே ரெடியூஸ் பண்ணிகிட்டே வாங்க. அப்படி ரெடியூஸ் பண்ணிட்டு வரும்போது ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சரில் அந்த மெட்டீரியலோடைய ரெசிஸ்டிவிட்டி ஜீரோவாயிரும். எந்த டெம்பரேச்சரில் அந்த மெட்டீரியலோடைய ரெசிஸ்டிவிட்டி ஜீரோவாகுதோ அந்த டெம்பரேச்சருக்கு பேர் தான் கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் ஆர் டிரான்சிஷன் டெம்பரேச்சர். அந்த மெட்டீரியலுக்கு பேர் தான் சூப்பர் கண்டக்டிங் மெட்டீரியல். See the second point. இதை ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்மெலின் ஓன்ஸ் இன் 1911. இதுக்கு அவர் யூஸ் பண்ண மெட்டீரியலோட பேர் மெர்க்குரி. இந்த மெர்க்குரியோடைய டெம்பரேச்சர் என்ன பண்ணுறாரு, ஃபஸ்ட்டு ரெடியூஸ் பண்ணிகிட்டே வர்றாரு. அப்படி ரெடியூஸ் பண்ணிகிட்டே வரும்போது 4.2 கெல்வினில் அந்த மெர்க்குரி என்னவா மாறுது, அதோட ரெசிஸ்டிவிட்டி என்னவா மாறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீரோவாக மாறுது. அந்த மெட்டீரியலோடைய ரெசிஸ்டிவிட்டி, மெர்க்குரி அப்படிங்கிற மெட்டீரியலோடைய ரெசிஸ்டிவிட்டி என்ன ஆகுது, ஜீரோவாகுது. எந்த டெம்பரேச்சரில், 4.2 கெல்வினில். நெக்ஸ்ட் பாருங்க, ஐசோடோபிக் எஃபெக்ட். See the first point. The transition temperature of the superconducting materials varies with isotopic mass numbers. For example, the mass number of mercury varies from 199.5 to 203.4. The transition temperature of mercury varies from 4.146 Kelvin to 4.185 Kelvin respectively. இப்போ இந்த பாயிண்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் யூஸ் பண்ணக்கூடிய மெட்டீரியலோடைய மாஸ் நம்பருக்கு தகுந்த மாதிரி டிரான்சிஷன் டெம்பரேச்சர் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், த மாஸ் ஆஃப் மெர்க்குரி 199.5 to 203.4. மெர்க்குரியோடைய மாஸ் நம்பரோடைய ரேஷியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 199.5 to 203.4. அப்போ மாஸ் நம்பர் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்போது அதோடைய டிரான்சிஷன் டெம்பரேச்சர் எப்படி இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதோட ரேஷியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4.146 கெல்வின் டு 4.185 கெல்வின். அப்போ மாஸ் நம்பர் ஆஃப் மெர்க்குரி அப்படின்னு கேட்டாங்கன்னா 199.5 to 203.4. அதே டிரான்சிஷன் ஆஃப் மெர்க்குரி அப்படின்னு கேட்டாங்கன்னா 4.146 to 4.185 கெல்வின். நெக்ஸ்ட் பாருங்கள், ரொம்ப இம்பார்ட்டன்ட். மேக்ஸ்வெல் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த டிரான்சிஷன் டெம்பரேச்சர் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் தேர் ரெஸ்பெக்டிவ் மாசஸ். அதாவது டிரான்சிஷன் டெம்பரேச்சர் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் தி மாஸ். Transition temperature inversely proportional to square root of the mass. Transition temperature na Tc, mass na m. இப்போ இந்த m நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைடு கொண்டு வந்துருங்க. அப்போது Tc ரூட் ஆஃப் m ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் அப்படின்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் பாருங்கள், இந்த ரூட் ஆஃப் m ரிமூவ் பண்ணிவிட்டு 1/2 போட்டுங்க. அப்போது Tc m பவர் ஆஃப் 1/2 ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். நெக்ஸ்ட் பாருங்கள், அந்த 1/2க்கு பதிலாக ஆல்ஃபான்னு எழுதிக்கங்க. அப்போ Tc m பவர் ஆஃப் ஆல்ஃபா ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். சப்போஸ் 1 மார்க்கில் ஆல்ஃபாவோட வேல்யூ கேட்டாங்க அப்படின்னா
1/2. நெக்ஸ்ட் பாருங்கள், TC inversely proportional to m power of minus 1/2. இது வந்து இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷன்லேருந்து எழுதியிருக்காங்க. இந்த 1/root of m m power of minus 1/2ன்னு எழுதலாம். நெக்ஸ்ட் பாருங்கள், the value of alpha is 1/2. This process is called isotopic effect. அப்போ ஐசோடோபிக் எஃபெக்ட்னா the transition temperature inversely proportional to square root of the mass. It is called isotopic effect. Next point பாருங்கள், if transition temperature is Tc equal to 0 Kelvin, then mass number is infinity. இந்த transition temperature 0 அப்படின்னா மாஸ் வேல்யூ எவ்வளவு இருக்கும்? இன்ஃபினிட்டியாக இருக்கும். நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள், the T by temperature of the phonon spectrum is related to m as theta d inversely proportional to m power of minus 1/2. அதாவது நம்ம ப்ரீவியஸில் டிசி அப்படின்னு எழுதியிருக்கிறோம்ல, அந்த டிசி அதுக்கு பதிலாக தீட்டா டி அப்படின்னு எழுதுனா மட்டும் போதும். தீட்டா டி அப்படின்னா டி பை டெம்பரேச்சர். அதாவது இந்த ஐசோடோபிக் எஃபெக்டை இந்த டி பை டெம்பரேச்சரோட கம்பேர் பண்ணி எழுதுனா நம்மளுக்கு இந்த மாதிரி ஈக்குவேஷன் கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. இதில் நம்ம ஒரே ஒரு ஃபார்மேட்டு மட்டும் எழுதியிருக்கோம். அதாவது இதை பாருங்கள், இந்த ஃபார்மேட்டில் மட்டும்தான் எழுதியிருக்கோம். சப்போஸ் இந்த ஃபார்மேட்டில் எழுதினோம்னா தீட்டா டி எம் பவர் ஆஃப் ஆல்ஃபா ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். அதே இந்த ஃபார்மேட்டில் எழுதினோம்னா தீட்டா டி எம் பவர் ஆஃப் 1/2 ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். அதே மாதிரி இந்த ஃபார்மேட்டில் எழுதலாம், அதே மாதிரி இந்த ஃபார்மேட்டில் எழுதலாம். நான் ஜஸ்ட் ஒரே ஒரு ஃபார்மேட் மட்டும் கொடுத்துருக்கேன். நீங்கள் நம்பர் ஆஃப் ஃபார்மேட்டை நீங்கள் கீழே எழுதிக்கங்க. தேங்க்யூ.